நமஸ்தே, ஐம் டாக்டர் நந்தினி, ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் SSMGA. இன்னியோட டாபிக் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, ஈகோ சிஸ்டம். இதனோட ரெட் அலர்ட் அபவுட் த ஈகோ சிஸ்டம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன இருக்குது. ஏன் ரெட் அலர்ட் அப்படின்றத நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா, நம்ம இந்த ஒரு என்ன சொல்கிறது, நம்ம இங்கே இருக்கக்கூடிய இடங்களில் ஈகோ சிஸ்டம் அப்படின்றது எல்லா உயிரினங்களுக்கும் சமமான பங்கும் சமமான உரிமையும் கண்டிப்பாக வாழுவதற்கான தகுதி உண்டு அப்படின்றத புரிய வைக்கிறது தான் அந்த ஈகோ சிஸ்டம். ஈகோ சிஸ்டம் அப்படின்றப்போ எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம மனிதர்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்த ஜீவராசிகளோட இடங்களை நாம் ஒரு நம்ம வாழ்வாதாரத்துக்காகவும் நம்ம வாழ்வதற்காகவும் நம்ம அந்த ஜீவராசிகளுக்கு வாழ்வதற்கான தகுதியை பறித்து நம்ம சில செயல்பாடுகள் செய்கிறோம். அது வருத்தத்துக்குரிய ஒரு செயல்பாடாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இந்த ஈகோசிஸ்டம் பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னு சொன்னால், நாளைக்கு நமக்கு நிறைய இயற்கையோட பேரிடர்கள் சந்திக்க நேர்ந்திடும் அப்படின்றதான் உண்மையான யதார்த்தம். இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரீவியஸ் ஒரு வீக்கில் ஒரு ஃபியூ டேஸ் பேக்கில் சிட்டி சைடில் ஒரு நபர் ஸ்ட்ரீட் டாக்ஸ், இந்த ஸ்ட்ரே டாக்ஸுக்கு ஆக்சுவலாக ஃபீட் பண்ணி எல்லாம் பார்க்கறது, அப்புறம் பூனைகள் இதெல்லாம் ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இதில் நிறைய பேர் அந்த ஸ்ட்ரீட்டில் திரியக்கூடிய டாக்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், மேட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம உடனே கார்ப்பரேஷனுக்கு கால் பண்ணி நம்ம இது பண்ணுறோம். பட் அந்த பேசிக்காக பார்க்க போனால், அந்த நாய்களுக்கு நமக்கு எப்படி எவ்வளோ தூரம் நமக்கு வாழ்வதற்கு ஒரு தகுதியும் வாழ்வதற்குண்டான அனுமதியும் இந்த பூமியில் இருக்கோ, அண்ட் ஆல்சோ அந்த உரிமைகள் இருக்கோ, அதே மாதிரி தான் அந்த நாய்களுக்கும் இருக்குது, பூனைகள் மற்ற ஜீவராசிகளுக்கும் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்க மறுக்கிறோம். அது நம்மளை ஒரு துரத்துது, கடிக்குது அப்படின்றதுக்காக வேண்டி இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். மாடு முட்டுறா மாதிரி ரோட்டில் போகிறவங்க, அது என்ன தேவை அப்படின்றத நம்ம சின்னதாக கொஞ்சம் புரிஞ்சுக்க நினச்சோன்னா, ஏன்னா நம்ம வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்றப்போ கண்டிப்பாக அந்த ஒரு நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன அப்படின்னா, நம்ம சிந்தித்து செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கோம் நம்ம. அப்போது அந்த எப்படி நமக்கு தாகம், பசி எல்லாமே இருக்கோ, அதே போல தான் அந்த மற்ற ஜீவராசிகளுக்கும் அந்த தாகம், பசி எல்லாமே இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க மறுக்கிறோம் அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. நம்ம எல்லாரும் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரே டாக்ஸுக்கு தண்ணி கண்டிப்பாக நமக்கு எப்படி தாகம் இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே போய் உட்காரோம், ஏசிக்குள்ளே போய் உட்காரோம், ஏதோ ஒரு இது பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த நாய்களுக்கு தங்குற வசதிக்கு ஒரு மரத்தடி நிழல் கூட இல்லை அப்படின்றது தான் உண்மையான யதார்த்தம். ஏன்னா மரங்களையும் நம்ம வெட்டிடுறோம், அந்த மரங்களோட நிழலும் அதுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போது ஒரு 24/7 மனிதர்கள் தான் புழங்கிட்டு இருக்கோமே தவிர்த்து, அதுகள் வசிக்கிறதுக்கும் ஒரு நிலையான ஒரு டைம் கூட இல்லை அப்படின்றது தான் உண்மையான யதார்த்தம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாறுதல் நம்ம செய்யும்போது அந்த ஈகோ சிஸ்டம் கண்டிப்பாக பேலன்ஸாக இருக்கும். ஏன்னா ஒரு ஜீவராசிகள் மட்டும், அதாவது மனிதர்கள் மட்டுமே இப்போ ஆக்கிரமித்து எல்லாத்தையும் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. மனிதர்கள் மட்டுமே அதிகப்படியான பாப்புலேஷனில் இருக்க மாதிரி இருக்குது. மற்ற ஜீவராசிகள் நமக்கு இடையூறாக நினச்சி அந்த ஜீவராசிகளை நம்ம துன்புறுத்துகிறோமோ, தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த ஒரு செயல்பாட்டுக்கு நம்ம உள்ளாகிறோம். என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் இந்த வீடியோ மூலமாக எப்படி என்னென்னா, குறைஞ்சபட்சமாவது அவர்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் வாழ்வதற்குண்டான இடத்தையும் ஸ்பேஸையும் தந்தால் போதும்.